இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பசில். ஒரு கோல்டன் ரிங் இருக்குது, 2 குச்சியில் இருக்குது. அந்த குச்சிலேருந்து அந்த கோல்டன் ரிங்கை வெளியே எடுக்கணும். அதுதான் இன்னைக்கான சேலஞ்ச். முதல்ல ரிங்கை வெளியே எடுக்கிறதுக்கான பாசிபிள் மூமெண்ட் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். இந்த இடத்துக்கு வந்தால் இங்கே ஸ்டக் ஆகுது. அதுவே சரி வேற வழி ஏதாவது இருக்கான்னு சொல்லி ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொண்டு போனோம்னாலும் திருப்பி இந்த குச்சி இருக்க இடத்துக்கு வந்தோம்னா திருப்பியும் ஸ்டக் ஆகிடும். நிறைய பேத்துக்கு இந்த இடம் வந்தவனுமே அவ்வளோதான்டா, இந்த ரிங்கை வெளியே எடுக்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லை, பேசாமல் விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தோணும். சில பேத்துக்கு இந்த ரிங்கை எடுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோன்றவங்க எப்படி ரிங்கை வெளியே எடுக்கிறது, இனி இந்த இடத்துல வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நடுவில் இருக்க குச்சி மூவ் ஆகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு சின்ன கேப் இருக்குது பாருங்கள். அந்த கேப்பை நம்ம முதல்ல கவனிச்சோம்னாக்கா ஈஸியாக இந்த ரிங்கை வெளியே எடுக்கிறதுக்கான வழி நமக்கு கிடச்சிரும். அந்த சென்டரில் இருக்க கேப் வழியாக ரிங்கை விடும்போது ரிங் அந்த 2வது குச்சிலேருந்து வெளியே வந்து இந்த சின்ன ஒத்த குச்சியில் மாட்டிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு முனியில் ஒன்று இருக்குது, அது தடுத்துக்கிட்டு இருக்குது. இப்போ எப்படி ரிங்கை வெளியே எடுக்கிறதுனா திருப்பி அந்த குச்சிக்குள்ளேயே கொண்டு போய் ரிங்கை அந்த முனையிலேருந்து வெளியே